ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம் ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம் ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஹராய நம ஓம். சிவாய நம ஓம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உயர்ந்ததான புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே தஞ்சையின் திருக்கோயில்கள் பாகம் 3 யதாமதி யதாசக்தி உயர்ந்த பரம பாகவதோத்தமர்களாக ராஜாக்களால் கட்டப்பட்ட தஞ்சையின் திருக்கோவில்கள், அவற்றின் அமைவிடம், அவற்றின் பேர் ஆற்றல், அவற்றின் மகிமை, அவற்றை வந்து தொழுத அடியார்களின் பெருமை, இவற்றை கேட்டு அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவபக்தரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும். ராஜராஜ சோழனைப் போல், அந்த சிவபாத சேகரனைப் போல் உயர்ந்த சிவத்தொண்டு செய்யும் நட்பாங்கினை அனைவரும் பெற்றொழுக வேண்டும். இடிந்து கலக்கின்ற எண்ணற்ற சிவாலயங்களை புதுப்பிக்க வேண்டும். அவற்றில் புனகா பூஜாதிகள் நடைபெறுவதற்கும் பிரம்மோற்சவாதிகள் நடைபெறுவதற்கும் ஆவண செய்ய வேண்டும். ஒரு சிறு செங்கலை வாங்கி தந்தாலும் இறைவன் சந்தோஷப்படுவான். ஆசுதோஷியான பரமசிவனின் பேரொருளை இவ்வாறு இறைத்தொண்டினாலே அனைவரும் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக இக்கோவில்களின் அமைவிடத்தையும் அவற்றின் மகிமையையும் பெருமையையும் பாடல் பெற்ற சிவத்தலங்களையும் இங்கு நாம் கண்டு அனுபவிக்க இருக்கின்றோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. மகத்தான அரசர்களும் மகத்தான ராஜ்யங்களும் தஞ்சையை தலைநகராக கொண்டு அரசாண்டு வந்த காலத்திலே எண்ணற்ற சிவாலயங்களும் பெருமாள் கோவில்களும் கட்டப்பட்டன. தஞ்சை எங்குமே தமிழ் செழித்து மண் வளம் மிக்கதாக, நீர்வளம் மிக்கதாக, பச்சை பசேல் என்று எங்கும் பார்க்குமிடமெல்லாம் பசுமையின் ராஜ்யமாக தமிழ்நாட்டின் வளமிக்க பகுதியான இவ்விடத்திலே பல்வேறு ஆலயங்கள், பல்வேறு கோவில்கள் காலாவட்டத்திலே ராஜகைங்கரியங்களை பெற்றதாக அநாதி காலத்திலிருந்து வருகின்றன. அவ்வாறு அநாதி காலத்திலிருந்து வருகின்ற எண்ணற்ற சிவாலயங்கள் பாடல் பெற்ற சிவாலயங்கள் என்றும் ஆழ்வார் ஆச்சாரியர்களால் கொண்டாடப்பட்டது நிவேதேசங்கள் என்றும் நாம் கண்டு வருகின்றோம். அவ்விதம் திருக்கண்டியூர் தன்னிலே ஹரசாப விமோசன பெருமாள் என்கின்ற ஒரு திவ்யதேசம். பிண்டியர் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மையம் கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உயலல்லால் மற்றையருக்கு உய்யலாமே என்று திருமங்கையாழ்வார் கொண்டாடிய திருத்தலம். பிரம்மதேவனின் 5வது சிரம் வான் நோக்கி இருந்தது. அது கர்வம் கொண்டபடி இருந்ததினாலே படைக்கும் தொழில் என்னால் தான் நடக்கின்றது என்ற எண்ணத்தை நீக்க சிவபெருமான் தனக்கும் 5 தலை, அவளுக்கும் 5 தலை, அந்த கர்வம் மிகுந்த தலையை தன் கரத்தினாலே கிள்ளி எடுத்து எறிந்தார். கிள்ளி எடுக்கப்பட்ட பிரம்மனின் கபாலம் ஈசன் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. எங்கும் சென்றார். ஈஸ்வரனுக்கே பிரம்மத்தி தோஷம் ஏற்பட்டது. திருக்கண்டியூரிலே திருமாலில் கரத்தில் உள்ள தாமரை பூவினால் உண்டாக்கப்பட்ட கபல தீர்த்தத்திலே நீராடி இறைவனை அவர் வணங்கிய உடனே பிரம்மத்தி தோஷமானது நீங்கியது. கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலமும் கீழே விழுந்தது என்று ஸ்தல புராணம் கூறுகின்றது. எனவே இவரை ஹர சாப விமோசன பெருமாள் என்றும், அந்த கமல தீர்த்தத்தை கபால மோட்ச புஷ்கரணி என்றும், இந்த க்ஷேத்திரத்துக்கே கமலாரண்யம் என்றும் அழைக்கப்பெற்ற உயர்ந்ததான உலகமேத்தும் கண்டியூர் என்று திருமங்கையாழ்வார் கொண்டாடும் விதத்திலே போற்றி பாடிய திருத்தலம் திவ்யதேசம். இக்கோயிலுக்கு அருகிலேயே பிரம்மாவிற்கு என்று தனிச்சன்னதியும் உண்டு, தனிக்கோயில் உண்டு.
எம்பெருமான் கமலநாதன் என்றும் தாயார் கமலவல்லி என்ற பெயருடன் எழுந்தருளி உள்ளனர். கருவறை விமானம் கமலாகிருதி விமானம் என்றும் கமலமகமாவே இருப்பதினாலே பஞ்ச கமலக்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகின்ற பெருமை கொண்டதான திருத்தலத்திலே மூலவருக்கு பலிநாதன் என்ற ஒரு திருநாமமும் கூடுதலாக வழங்கப்பட்டு அழைக்கப்படுகின்றது. திருமூர்த்தி தலம் பரமசிவனார் பிரம்மஹத்தி தோஷம் பெற்றதினால் அத்தோஷம் நீங்கப்பட்ட ஹரசாப விமோசன பெருமாளும் கண்டியூரிலே பிரம்மேஸ்வரத்தை கொய்த திருக்கண்டியூர் என்ற க்ஷேத்திரத்திலே சிவனாரும் இவர்களுக்கு இடைப்பட்ட க்ஷேத்திரத்திலே பிரம்மாவானவர் தனி கோவில் கொண்டும் விளங்குகின்ற உயர்ந்ததான திருத்தலம். இக்கோவிலே பிருகுமுனிவர் தவமிருந்து அவருக்கு திருமால் பிருகுநாதனாக காட்சியளித்த திருத்தலம். வெளிச்சுற்றிலே நரசிம்மமூர்த்தி, சக்கரத்தாழ்வான், குருடன், ஆண்டாள், ஆழ்வார் தேசிகர்கள் காண கிடைக்கின்றன. உயர்ந்ததான திவ்ய தேசத்தை அனைவரும் கண்டு அருள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அந்த காலத்திலே தஞ்சை மாவட்டத்திலே தஞ்சை அம்பதியின் 8 திக்கிலும் 8 மாரியம்மன் சக்தி பீட்டங்கள் அமைந்து காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்டன. அவ்வாறு வீரசிங்கம்பேட்டை தனிலே தஞ்சை திருவையாறு செல்கின்ற பாதையிலே கண்டியூருக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்திலே குடமுருட்டி ஆற்றின் தென்கரையிலே வீரசோழன் என்ற மன்னனால் ஆளப்பட்ட இப்பகுதியிலே வீரணன் சோலை என்று ஒரு கிராமம். காலாப்போக்கட்டில் அது மருவி வீரசிங்கம்பேட்டை ஆயிற்று. சக்தி வழிபாட்டை கான் அமல் செல்வி என்றும் காட்டில் உரைகின்ற தேவதை என்றும் காடமர் செல்வி கருப்பழிங்கோட்டம் என்றும் இவ்விடத்தை சங்ககால இலக்கியங்கள் கூறுகின்றன. 7 பேர் அக்கால் தங்கையாக கருதப்பட்டு கடைசி தங்கையான இளம் மாரியம்மனாகவே இந்த தேவதையானவள் இங்கு எழுந்தருளியிருக்கின்றாள். மாரியம்மன், மகமாரி, மாரி, மாகாளி, சீதளாதேவி, ரேணுகாதேவி என்று பல்வேறு நாமங்களால் வழங்கப்படுகின்றாள். வெப்பத்தை குறைத்து அருள்பவளான சீதளாதேவியாக இருந்து அருளாட்சி பண்ணுகின்றார். கோடை காலத்திலே வெப்பத்தினால் ஏற்படுகின்ற நோய்களை நீக்கி அருள்பவர். எனவே அம்மனுடைய அருட்பிரசாத்தையே உண்டு நோய் நீக்கம் பெற்ற எண்ணற்ற குடும்பங்கள் காண கிடைக்கின்றன. அடுத்து நாம் காண இருப்பது திருவையாறு ஐயாரப்பன் திருத்தலம். காவிரி, குடமுருட்டி, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு என்று பஞ்ச நதிகள் ஒன்றாக ஆறுகளாக பாயும் திருத்தலம். பஞ்சநதி தீர்த்தம், எனவே பஞ்சநத க்ஷேத்திரம். காசிக்கு சமமாக கருதப்படுகின்ற 7 திருத்தலங்களிலே ஒன்று. தஞ்சாவூருக்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள சப்தஸ்தானங்களிலே 7 திருவிழா இங்கிருந்து தான் துவங்கப்படுகின்றது. மூவர் பாடிய திருத்தலம். சேர்மான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இங்கு வந்திருந்த பொழுது காவிரி வெள்ளத்தை ஒதுக்கிவிடச் செய்து அடியார் திருக்கூட்டத்திற்கு இறைவன் காட்சி தந்த திருத்தலம் இதுவாகும். சுந்தர பெருமான் 3 யானை உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்ற காவிரியின் ஓட்டத்தை கண்டார். இறைவாய், இது என்ன சோதனை? உன் அடியார்களுக்கு இவ்வாறு வரலாமா என்று அவர் சொன்ன உடனே அவர் பாடலானார். அப்பாடலுக்கு இறைவன் கட்டுப்பட்டான். அதனாலே காவிரி வழிவிட்டது. இறைவனை கண்டு மகிழ்கின்றார். அவ்வாறே அப்பர் திருநாவுக்கரசர் தன் வயதான காலத்திலே திருக்கைலாயத்தை காண வேண்டும் என்று நடந்து செல்கின்றார். வயதான காலத்தினாலே நடக்க இயலவில்லை. தவழ்ந்து செல்கின்றார். மாண்பினால் உருண்டு செல்கின்றார். கிட்டத்தட்ட கைலாயத்தையே சென்று விட வேண்டும் என்ற தீவிர வேட்கையினாலே சென்றார். அப்பொழுது அசரீரியாக பகவான் கூறுகின்றான், அருகில் ஒரு குளம் உள்ளது, அதில் முழுகுவாய், திருவையாறிலே உமக்கு நாம் தரிசனம் தருவோம் என்கின்ற உடனே அவ்வாறு இங்கு முழுங்கி எழுந்த உடனே புத்துணர்வு பெற்றவராக, புதுப்பொலிவு பெற்றவராக, நோய் நீக்கம் பெற்றவராக, ஆனந்த பாஷ்ப மேனியராக பெருமான் அங்கே ஆகாசத்திலே திருக்கைலாய காட்சியை தருகின்றான். தேவகணங்கள் எல்லாம் நாற்பக்கமும் சூழ்ந்திருந்து வேதாதிகளை ஓட, ரிஷிகளெல்லாம் அவரவர் வேதங்களை ஓத, மறையோதும் அந்தணர்கள் குலத்தோர்கும் எங்கும் இருந்து மறைவோத, சித்த வித்யாதரங்கள்லாம் ஆடிப்பாடி மலர்த்தூவ உயர்ந்ததான திருக்கைலாய காட்சியை அங்கு காண்கின்றார், பாடுகின்றார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீ சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேர் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது
காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று 10 பாடல்களினாலே ஆனந்த பாஷ்பம் வெளியிட்டு தன்னை மறந்தவராக கைலாய தரிசனத்தை சுவாமியின் ஆணைக்குட்பட்டு இங்கு வந்து கண்டு கண்ணார மனமாற உளமாற நெகிழ்ந்து உருகி நெக்குருகி பாடிய பாடல். இதனை முடிக்கையிலே கூறுகின்றார். வளர்மதி கண்ணியனானே வார்குழலாளொடும் பாடி களவு வளர்மதி கண்ணியனானே வார்குழலாளொடும் பாடி களவு படாததொர்காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவு படாததோரன்போடடையார் அடைகின்ற போது இளமணனாகு தழுவியேறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். செம்பர் ஜோதீஸ்வரர் பஞ்சநதேஸ்வரர் என்றும் அம்பாள் அளம்வர்த்தனாகினி தர்மசம்வர்தினி என்றும் பெயர் பெற்ற திருத்தலம். உயர்ந்ததான சிவக்ஷேத்திரம், அனைவரும் கண்டு களிக்க வேண்டிய திருத்தலம். சிலாத முனிவர் என்பார் தனக்கு மகப்பேறு வேண்டும் என்று சிவனை நோக்கி தவம் புரிந்த திருத்தலம். யாகசாலை நிலத்தை உழுத பொழுது ஒரு பெட்டகத்தினுள்ளே நந்திதேவரே குழந்தையாக கிடைக்கப்பெற்று வளர்த்தார். 5 வித புனித நீரினால் இறைவனை அக்குழந்தையை அபிஷேகம் செய்தது. அதிகார நந்தி என்ற பட்டமும் பெற்றது. வியாக்ராபாத முனிவரின் மகளான ஸ்வயம் பிரகாஷையை சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே திருமழைப்பாடி என்ற திருத்தலத்திலே திருமணமும் செய்து வைக்கின்றான் இறைவன். இதன் அங்கமாகவே சித்திரை மாதத்திலே ஏழூர் திருவிழா நடைபெறுகின்றது. இத்தலத்தில் எம்பெருமான் தர்மசம்வர்தினியான அளம்வரத்த நாயகியுடன் சித்திரை பௌர்ணமி அன்று அதுக்கு அடுத்த நாள் விசாகத்தன்று நந்தியம்பெருமானுடன் புறப்பட்டு ஏழூர்களுக்கும் சென்று ஏழூர் மூர்த்திகளும் இவரை வழிபட எதிர்கொண்டு அழைத்து கண்ணாடி பல்லாக்கில் உடன் செல்வர். கிழக்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரமும் 5 பிராகாரமும் கொண்ட பெரிய திருக்கோவில். தென்கையிலை என்று அப்பருக்கு கைலாய காட்சி தந்த தனிக்கோவில். இக்கோவில் வாயிலே நின்று கொண்டு ஐயாரப்பா என்று கூறினால் அது 7 முறை திருப்பி கேட்குமாம். ஓசை ஒளியாய் ஆனா நீயே என்று அப்பர் பாடியதை 3ஆம் திருச்சுற்றில் இன்றும் ஒலி கேட்கும் இடமாக காண கிடக்கின்றது. இத்தலத்திலே கற்சுவரிலே சிறிய குழியில் வாய் வைத்து ஐயாரா என்று கத்தினால் அவ்வொலி பலமுறை இன்னும் எதிர் ஒலிப்பதை காண்கின்றது. இது விஞ்ஞானம் வியக்கும் உயர்நிலையிலே நமது கட்டிடக்கலை இருந்தது என்பதை நாம் காண ஒரு உதாரணமாகின்றது. கோவிலிலே பூஜை செய்து வந்தார் சிவாச்சாரியார். ஒரு முறை காசிக்கு சென்றார். திரும்புவதற்கு தாமதம் ஏற்பட இறைவன் தன்னைத்தாமே பூஜை செய்து கொண்டான் என்று வரலாறு. ஈசனே சிவாச்சாரியார் போல் வேடமணிந்து பூஜையை செய்தான், அதை ஏற்றுக்கொண்டான். கருவறைக்குள்ளே நுழைந்து மறைந்தான் என்பதை சிவாச்சாரியார் கண்டு வியந்து உலகோருக்கு எடுத்தோதிய திருத்தலம். மூலவர் ஐயாரப்பன், பஞ்சநதீஸ்வரர், செம்பூர் ஜோதீஸ்வரர், பிரணதார்த்திகரன். எனவே மாவட்டத்திலே அனைவரும் பிரணதார்த்திகரன் என்ற நாமத்தை வைத்து கொண்டிருப்பார்கள். கருவறை அகழி போன்ற அமைப்பு கொண்ட உயர்ந்த திருத்தலம். சுவாமி ஜட்டாபாரம் இருப்பதாக கருதப்படுகின்ற திருத்தலம். உற்சவரை உள்ளே நுழைந்து வலம் வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. சப்தஸ்தான லிங்கங்களும் உடைய திருத்தலம். சூரியன், இந்திரன், வாலி முதலாரியோர் வழிபட்ட திருத்தலம். சிவயோக தட்சிணாமூர்த்தி சன்னதி மிகவும் விசேடம். வில்லேந்திய வேலவராக முருகன் காட்சி தருகின்றான். அதை அருணகிரியார் பாடுகையிலே திரிபுராதிகன் தூள் எழ வானவர் திகழ வேழமணி யாவரும் கூறுபவர் தெரியாவை பாதியர் சாதி இல்லாதவர் தரிசேய சிகரபூதர நீரிசை வேவை திமிர மோகர வீர திவாகர திருவையாறு தேவி கிருபாகரா பெருமாளே என்று கொண்டாடிய திருத்தலம். அனைவரும் கண்டு வணங்க வேண்டிய திருத்தலம். வாழ்நாளிலே ஒரு முறையாவது அளம்வரத்து நாயகியுடன் ஐயாரப்பன்
ஐயாரப்பன் விளையாடிய திருத்தலத்தை வந்து கண்ணாறு சேவிக்க வேண்டும். இத்திருத்தலத்திலே இன்று சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தியாகராஜ சுவாமிகள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து தங்கி தன் பெரிய சிஷ்ய பரம்பரையோடு இங்கு ராமபக்தியிலே ராமநாமத்தை எட்டவிக்கிறவராக சதா ஜபத்தியான நிரந்தராக இருந்தார். ஒரு முறை உடல் அசதி எழுந்திருக்கவே இயலவில்லாத நிலையிலே ஸ்நானம் செய்தார். ஜபம் செய்யவோ பூஜை செய்யவோ அசக்தம். எனவே தன் சீடர்களை உஞ்சவர்த்தி எடுத்து வருமாறு கூறி தானேயே படுத்து விட்டார். மதியம் உள்ளே வந்து ஒரு கட்டிலே ராமனை பார்த்தவரை ராமநாமம் ஜபம் செய்த வண்ணம் உடல் அசதி நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது தை வெள்ளிக்கிழமை வாசலிலே சந்தியா காலம் அறம் வளர்த்த நாயகி வீதி உலா வரும்பொழுது இவர் மனைவி தர்மாம்பாள் ஓடிச் சென்று உபகாரங்கள் எல்லாம் தன்று இறைவிக்கு தெரிவிக்கின்றாள். அம்மா, என் கணவர் உடல் அசக்தியினால் மிகவும் சிரமப்படுகின்றார், அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து வருகின்றார். மறுநாள் இதேபோல் மதியம் வேளை யாரோ வாசலிலே கதவை தட்டுகின்றார்கள். திறந்தால் ஒரு மகா மங்களகரமான ஒரு சுவாசினி. இன்றெல்லாம் இருந்தால் 10 to 16 வயதுக்குள் தான் இருக்கும். அவள் உள்ளே வந்தால் அவள் மனைவி தர்மாம்பாள் அவளை நமஸ்கரித்து வரவேற்று பூஜை அறைக்கு அழைத்து சென்று அங்கு ஒரு ஓலைப்பாயை இட்டு அமருமறை யாச்சிக்கின்றாள். அப்பொழுது அந்த ஓலைப்பாயிலே அமர்ந்து அவருடைய பூஜா விக்கிரகங்களை தரிசிக்கலால் ராமணன்னாதான் சொன்னான், தியாகுக்கு உடம்பு சரியவில்லை என்று. அதனால்தான் அவனுக்கு ஒரு லேகியம் எடுத்து வந்தேன், இதை குழு சரியாகும் என்றிட அவர் சென்ற பொழுது வாசல் கதவை மூடுவதற்கு முன்னால் திரும்பி ஒரு முறை கண்ணார அவனுக்கு கடாட்சம் அளித்து விட்டு சென்றாள். தியாகராஜ சுவாமிகள் மிகவும் வியந்தார். அவர் அந்த மாது கூறியபடியே அந்த லேகியத்தை உண்டு அடுத்த சில மணித்துளிக்குள்ளாகவே உடம்பு பூர்வவத்து நல்ல ஹிருஷ்டபுட்ட சரீரமாக தெம்பு மிக்கதாக ஆயிற்று. அம்மா, வந்தவள் யார் என்று மனைவியை கேட்காள். அவள் பெயர் தர்மாம்பாளாம். தர்மா என்று சொன்னாள். இந்த வீட்டிலேயே பெரிய வீடு அவள்தாமான். ஆனால் தியாகுக்கு என்னை தெரியும், ஆனால் ஏனோ என் வீட்டுக்கு வரமாட்டேன் என்கின்றான். ராமண்ணா தான் சொன்னான், அதான் வந்தேன், இந்த லேகியத்தை அவருக்கு தா என்று கூறிவிட்டு சென்றாள். இந்த லேகிய டப்பாவை கண்ணிலே ஒட்டி கொண்டால் தியானம் பண்ணினார். வந்தது அறம் வளர்த்த நாயகி. சிலிர்த்து போனார். தம்புராவை மீட்டுக்கொண்டு முதலாக ராமனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பாடுவதில்லை என்ற தீர்மானத்தோடு இருந்த அவர் அம்பாள் மீது 5 கீர்த்தனைகளை பாடி அன்று முதல் தேவதாரங்களையும் பாடுவது என்று அவருடைய வாழ்விலே திருப்புமுனை ஏற்பட்டது. அறம் வளர்த்த நாயகியின் கட்டாட்சம் அவ்வாறு உயர்நிலையை தந்தது என்றால் எவ்வளவு கீர்த்தனைகளை இந்த இசை உலகம் இழந்திருக்கும் என்பதும் அறம் வளர்த்த நாயகியின் கருணையை எல்லாரும் மெச்ச வேண்டும். இவ்வாறு பல லீலைகள் செய்தவள் 64 விதமான தர்மங்களை என்றும் இன்றும் செய்த வண்ணம் இருப்பவளை அனைவரும் கண்டு தரிசித்து உயர்நிலையை பெற்று உய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது திருவேதக்குடி வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். கையது காலரி நாகம் கணல் விடு சூலமது வைப்பது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர் கொன்செயில் நீலமணங் கமழும் திருவேதிக்குடி ஐயனை ஆராவுதனை நாம் அடைந்தாடுதுமே என்று அப்பர் பாடிய திருத்தலம் சொரநாட்டு காவிரி தென்கரை தலங்களிலே தஞ்சை திருவையாறு பேருந்து சாலையிலே திருக்கண்டியூருக்கு மிக அருகிலேயே 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருத்தலம். திருவையாறை மையமாக கொண்ட சப்தஸ்தானங்களிலே ஒன்று. முதலாம் ஆதித்த சோழன் கைங்கரியம் செய்த திருத்தலம். பரகேசரி சதுர்வேத மங்களத்து மகாதேவர் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. வேதகுடி மகாதேவர் என்றும் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. பிரம்மன் வழிபட்டதினாலே வேதிக்குடி என்று பெயர் வந்ததாக ஸ்தல புராணம். கண்ணி அருடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அருமருங்கலம் மிக மின்னியலும் நுண்ணிடை நன்மங்கையற்று பதி வேதிக்குடியே என்று ஞானசம்பந்தரும் பாடியுள்ள திருத்தலம்.
இத்திருத்தலத்து இறைவனை வழிபடும் கன்னிப்பெண்கள் விரைவில் நல்ல மலாலனை அடைவர் என்று ஞானசம்பந்தருடைய திருவாக்கு. எனவே திருமண தடை நீக்கும் திருத்தலம் என்று பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. வாழை மடுவிலிருந்து தானே முளைத்தெழுந்த சுயம்புமூர்த்தி வேதபுரீஸ்வரர் வாழை மடுநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். வேத விநாயகர் 4 வேதங்களையும் கேட்கும் நிலையிலே செவிசாய்த்த வண்ணம் இருக்கும் திருக்கோலம். அன்னை மங்கையர்க்கரசி என்ற திருநாமத்துடன் தெற்கு நோக்கிய சன்னதியிலே எழுந்தருளியுள்ளார். கோயிலுக்கு எதிரிலே வேத தீர்த்தம், ஸ்தலமரம், வில்வம், சம்பந்தர் அப்பர் பாடிய திருத்தலம். உள் சுற்றிலே 108 சிவலிங்கங்கள் உடையது. வேதிக்குடி இறைவனை அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் என்று நம் பிரார்த்தனை. திருஞான சம்பந்தர் இப்பெருமானை பாடுகையிலே கொடுக்கின்றார். நீருவறியாடரவுடாமை மனையன்பு நிறை புண்பர் இடபம் எருவரி யாவரும் நிறைஞ்சு கழல் ஆதியர் இருந்த விடமான் தாறு விரி பூகம் மலிவாழை விரை நாரவினை வாழை மடுவில் வேறு பிரியாது வினையாட வளமாறும் வயல் வேதிக்குடியே திருவேதிக்குடி அதாலே அதன் கடலை சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் நிகழ்வெய்மை வெய்தி இமையோர் அந்த உலக எய்தி அரசாளும் அதுவே சரதம் ஆணை நமதே என்று மங்கையர்க்கரசி அம்மையும் வேதபுரீஸ்வரரான அம்பாளையும் தரிசிப்பவர் சகலவித க்ஷேமங்களையும் அடைவர் என்று ஞானசம்பந்தருடைய திருப்பாடல். அடுத்து நாம் காண இருப்பது ஓதவனீஸ்வரர் திருக்கோயில், திருச்சோற்றுத்துறை. சோழநாட்டு தென்கரை குடமுருட்டி ஆற்றின் கரையில் உள்ள திருத்தலம். திருக்கண்டியூருக்கு கிழக்கே 4 காத தூரத்திலே அமைந்துள்ள திருவையாறு பேருந்து தடம் வழியிலே அமைந்துள்ளது. திருவையாற்றை மையமாக கொண்ட சப்தஸ்தானங்களிலே இதுவும் ஒன்று. சிறந்த சிவபக்தனான அருளாளன் என்பான் பசிப்பினியினாலே வருந்தினான். எம்பெருமான் அவனுக்கு அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தை வழங்கி அவனது பசிப்பீதியை தீர்த்ததோடு பிறவிப்பணியும் தீர்த்து வீடு பேறு வழங்கிய அருளாளன் என்று பெயர் பெற்ற திருத்தலம். இந்திரன், சூரியன், கௌதமர் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். சூரிய தீர்த்தம், காவிரி என்ற 2 தீர்த்தங்கள், 3 நிலை ராஜகோபுரம், 2 பிராகாரம், தானே உழைத்தெழுந்த திருமேனியானபடியாலே தொலையாச்செல்வர் ஓதவனேஸ்வரன் என்ற நாமங்களை கொண்டுள்ளார். அன்னை அண்டபூர்ணி என்றும் ஒப்பிலா அம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார். என்றும் பிரதோஷ காலங்களிலே முக்கியமான நன்னாட்களிலே இறைவன் இறைவியே அனைவருக்கும் பசி நீக்குகின்றார். அடியாரின் பசிப்பினியை இறைவன் போக்கிய திருத்தலம் திருச்சோற்றுத்துறை. எனவே அன்னம் பரிபாலிப்பு என்பது சிறப்பாக நடைபெற்று வருகின்ற திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் ஓதவனேஸ்வரரை நினைத்து உருகுகின்றார். செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் துப்பென்னாதருளே துணையாக ஒப்பரொப்பரு பெருமான் ஒளிவெண்ணீற்றப்பர் சொற்றுத்துறை சென்றடைவோமே. அந்தன் சொற்றுத்துறை எம்மாதியை சிந்தை செய்யமின் அடீர் ஆயினீர் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடேயே என்று கொண்டாடிய திருத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வூருக்கு வருகையிலே இறைவனை கொண்டாடுகின்றார். அழல் நீர் ஒழுகி அணைய சடையும் உழையீர் உரியும்
உடையான் இடமாம் கழை நீர் முத்தும் கனக குவையும் சுழல் நீர் பொன்னி சோற்றுத்துறையே சுற்றார் தருநீர் சோற்றுத்துறையுள் முற்றாமதிசேர் முதல்வன் பாதத்தற்றார் அடியார் அடிநாய் ஊரன் சொற்றான் இவை கற்றார் துன்பிலரே என்று பாடிப்படுகின்றார். ஞானசம்பந்தரும் அப்பரும் இவ்வாறு பாடிய திருத்தலம் தன்னிலே அப்பர் பெருமான் வருகின்றார். அப்பர் பெருமான் இவ்விறைவனாகிய திருச்சோற்றுத்துறையின் ஆதரையும் தொலையாச்செல்வர் ஒப்பிலா அம்பிகையும் வழிபட்டு வாழ்விலே பொய்யான உடம்பை மெய்யென்று எண்ணி காலம் கடத்திவிட்டேன். உடல் கட்டினைப்பேணி காலத்தை கழிக்க வேண்டாது அருளை தேடுங்கள். பல்லில்லாத மண்டையோட்டை ஏந்தி பல இடங்களிலே பலி கேட்டு திரிபவன் இங்கு உரைகின்றான். என் உள்ளச்சோர்வை கண்டு அருள் செய்தவன். பல பொந்துகள் கொண்ட உடம்பை பொருள் என்று எண்ணி காலம் போக்கினேனே. பார்த்தனுக்கு அருள் செய்து பாசுபதத்தை தந்தவன். பூங்குழலை பற்றியே காலம் போக்கிவிட்டேனே. சூரியன் வணங்கும் தெய்வம் சூரியனார்க்கு அருள் செய்த தெய்வம். பொருளையே ஓதி காலம் கழிக்கின்ற நின்மலனின் நிலையங்கள் என்று கூறுகின்றார். ஓதியே கழிக்கின்றீர் உலகொத்தீர் ஒருவன் தன்னை நீதியானினயமாட்டீர் நில்மலன் என்று சொன்னீர் சாதியா நான் முகனுக்க சக்கரந்தானும் காணா சோதியாய் சுடரதானார் திருச்சோற்று துறையனாரே என்று பாடிய உயர்ந்ததான உதவினேஸ்வரர் ஒப்பிலா அம்பிகையை வணங்கி உய்வோமாக. அடுத்து நாம் காண இருப்பது ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோவில் திருப்பழனம். திருவையாறு கும்பகோணம் சாலையிலே 5 காத தூரத்திலே அமைந்துள்ள நவகிரகஸ்தலங்களிலே சந்திரனின் தலமான திங்களூருக்கு அருகிலே உள்ளது ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோவில். திருநீறு அணிந்த அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பலிபாலித்து உபசரித்து மகிழ்ந்தார் அப்பூதி அடிகள். அவர் வாழ்ந்த திருத்தலம் திருநாவுக்கரசர் புகழ்பாடும் இடமாதலாலே இத்தலத்தை மாற்றி மகிழ்ந்திருந்தார் அப்பூதி அடிகள். சம்பந்தர் அப்பர் பெருமான் போற்றி பாடிய திருத்தலம். சப்தஸ்தான திருவிழாவிலே 2வது திருத்தலம். பார்க்கடலை கடைந்தெடுத்து அமுதத்தை தேவர்களுக்கு அளித்த பொழுது கௌசிக முனிவருக்கு சிறிது ஈந்தான் மானுடர்களுக்கும் அதுவே உதவுமே என்று தான் பெற்ற அமிர்தத்தை கைமேற்கணியாய் பெற்று பூவுலகம் வந்து சேற்றார் கௌசிக முனி. அமிர்தமேந்தி வந்த முனிவரை சிங்காரமாக ஒளிரும் கதலி வனம் ஒன்று கவர்ந்து இழுத்தது. கௌசிக முனிவர் அதனால் ஈர்க்கப்பெற்று தான் கொண்டு வந்த அமிர்த திரட்சியே சிவலிங்கமே திருமேனியாக திரட்டி உருவாக்கி வழிபடத் துவங்கினார். தாய் தழுந்த தந்தையரை இழந்தான். சுச்சரித்தன் என்ற குழந்தை கௌதம நதி தீரத்திலே இருந்து கதலிவனம் வந்து அடைந்தான். அங்கு சிவலிங்க திருமேனி அப்பனை கண்டான், ஈர்க்கப் பெற்றான். ஒரு நாள் இரவு திருக்கோவில் வாயிலே உறங்கிக் கொண்டிருந்த அவனது கனவிலே எருமை வாகனத்தில் அமர்ந்த யமன் தோன்றினான். பாலகனே, உன் இறுதி காலம் நெருங்கிவிட்டது. இன்றிலிருந்து 8ஆம் நாள் உன் உயிரை நான் கவர்வேன் என்று கூறி சென்றான். ஏனெனில் என் உயர்ந்ததான சிவபக்தன் என்று கூறிவிட்டு அவனை வழிகாட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் யமதர்மராஜா. அப்பொழுது ஈசன் அங்கு தோன்றி திருவையாற்றில் குடிகொண்ட ஐயாரப்படை சரணடை என்று கூறி அவனுக்கு வழிகாட்டினார். எனவே ஆபத்சகாயேஸ்வரர் என்ற நாமம் ஏற்பட்டது. சிறுவனின் மரண பயத்தினை போக்கினார். ஆபத்திலிருந்து காத்ததினாலே ஆபத்சகாயேஸ்வரர். ஸ்தலமரம் கதலி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் மூர்த்தம் அமிர்தமே உருவான சிவலிங்கம் ஆகாரம் 3 நிலை கொண்ட ராஜகோபுரம். ராஜகணபதியாக இறைவன் இருக்கின்றான். கருவூரிலே பழனப்பிரான் தானே முளைத்தெழுந்த திருமணியாக இருக்கின்றான். அப்பர் பெருமான் பல்வாறாக திருத்தாண்டகத்திலே போற்றி பாடிய திருத்தலம்.
என் திசை காவலர்களும் திருமாலும் வழிபட்ட திருத்தலம் கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார். இவ்விடத்திலே இறைவனை அப்பர் பெருமான் பாடி பரவுகின்றார். அப்பர் பெருமான் திருவிருத்தம் தனியிலே பாடி மகிழ்கின்றார். மேவித்து நின்று விளைந்தன வெந்துயர் துக்கமெல்லாம் நாவித்து நின்று கழிந்தன அல்லல் அவையறுப்பான் பாவித்த பாவனை நீ அறிவாய் பழனத்தரசே கூவித்து கொள்ளும் தனையடியேனை குறிகொள்வதே. இவ்விடத்தே வந்த ஞானசம்பந்தர் கூறுகையிலே வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எழுதேறி புதஞ்சூழ் பொலிய வருவான் புலியின் உரித்தோலார் நாதனை நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பவம் தீர்ப்பாள் பழமனாரே. ஆவுக்கரசர் கூறுகையிலே பழனமே என்பீரானால் பயின்றெழுந்த பழவினைகள் நோய் பாற்றாலாமே என்கின்றார். பழனம் என்ற அந்த ஊரின் பெயரை கூறினாலே உமக்கு முக்தி கரஸ்தலமாகின்றது. இவ்விடத்திலே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி மிகவும் பிரசித்தம். சப்தரிஷிகளால் வணங்கப்பெற்ற திருமூர்த்தி. வெளிச்சுற்றிலே பெரிய நாயகி என்ற நாமத்துடன் நாற்கரங்களை கொண்ட திருமூர்த்தி அம்பாள் திருமேனி மிகவும் வரப்பிரசாதையான அம்பாள். அடுத்து நாம் காண இருப்பது நொய்யடியார் திருக்கோயில் திருநெய்தானம். சோழநாட்டு வடகரை திருத்தலம் திருவையாருக்கு மேற்கிலே 2 காத தூரத்திலே அமைந்துள்ளது. ஆதித்த சோழனால் எடுக்கப்பட்ட இருதள கற்றளியாக அமைந்த திருத்தலம். ஸ்தானங்களிலே அனைத்திலும் கருவறை விமானம் சிகரவரை முழுவதும் கற்றளியாக இருப்பதை நாம் கண்டு வியக்கின்றோம். ஒரே காலத்தில் 7 திருக்கோயில்களுமே உருவானவை என்று நம் கருத்து. ஞானசம்பந்தர் அப்பர் பதிகம் பெற்ற திருத்தலம். திருவிழாவிலே 7வது திருத்தலம். 7 கண்ணாடி பிள்ளாக்களையும் ஒரே இடத்திலே கண்டு கழிக்க அமைந்த திருத்தலம் இது என்பதே விசேடம். சம்பந்தர் இங்கு வருகையிலே இறைவனைக் கண்டு மனமுருகி பாடிய தேவாரம். மையாடிய கண்டன் மலை மகள் பாகமதுடை அது உடையான் கையாடிய கேடில் கரியுரி மூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மலர் நயனத்தோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெய்தானமெனீரே நெய்தானம் எனீரேயே. திருநெய்தானம் என்பது தில்லைத்தானம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற திருத்தலம். இறைவன் நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் என்றும் தாயார் பாலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்ற திருத்தலம். காவிரியே தீர்த்தம். ஞானசம்பந்தர் அப்பர சுந்தரர் சேக்கிழார் சரஸ்வதி காமதேனு கௌதம முனிவர்கள் வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர் இவ்விடத்தே வந்து பல்வேறு பாடல்களால் இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். அப்பர் பெருமானோ இவ்விடம் வந்த பொழுது காலனை வீழச் செற்ற கழலடி 2 வந்தென் மேலவாயிருக்கப் பெற்றேன் மேதகத் தோன்றுகின்ற கோலை நெய்தானமென்னும் குளிர் பொழில் கோயில் மேய நீலம் வைத்தனைய கண்ட நினைக்குமா நினைக்கின்றேனே என்று கொண்டாடிய திருத்தலம். இங்கு இறைவனுக்கு பசு நெய் அபிஷேகம் மிகவும் விசேடமானது.
அம்பிகையின் திருப்பெயர் தேவார பதிகங்களுள்ளே இளமங்கை அம்மை. பாலாம்பிகை என்ற வடமொழிக்கு இணையாக இளமங்கை அம்மை என்று அழைக்கப்படுகின்றார். இலங்கை அரசன் கயவாகு என்பான் தன் குலதெய்வமாக இங்கு திருவிழாக்களை கண்டு கொண்டாடிய திருத்தலம். திருவையாருக்கு மிக அருகாமையிலேயே இருக்கின்ற திருத்தலம். அனைவரும் வந்து வழிபட்டு உய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை. அடுத்து நாம் காண இருப்பது ஓம் மங்களம் ஓங்கார மங்களம். ஓம் நம சிவாய குரவே மங்களம். நாமங்களம் நகார மங்களம். நாம ஞானானந்த அதே குரவே மங்களம். மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம். ஓம் நம சிவாய குரவே மங்களம். ஞான குரவே மங்களம். ஆனந்த குரவே மங்களம். ஞானானந்த குரவே மங்களம். ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிச்சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யே ஜெகதம்பிகே. சிவகடாட்சம் பரிபூர்ணம்.